ஹனிமூன் போகக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்த மாமனார் புது மாப்பிள்ளை மீது ஆசிட் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தை சேர்ந்தவர் 29 வயதான இபாத் அடிக் பால்கே. இவர் குலாம் முர்தாசா கோட்டல் என்பவரின் மகளை சமீபத்தில் திருமணம் செய்துள்ளார். புதிதாக திருமணமான பால்கே தனது ஹனிமூனுக்கு காஷ்மீர் செல்ல விரும்பியுள்ளார். ஆனால் அவரது மாமனாரோ தனது மருமகனையும் மகளையும் வெளிநாட்டிலுள்ள புனித தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதனால் மாமனார் மருமகனுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் கடந்த புதன்கிழமை இரவு வெளியே சென்றுவிட்டு பால்கே வீடு திரும்பியுள்ளார். சாலையின் அருகே தனது வாகனத்தை நிறுத்திய போது காரில் அவருக்காக ஏற்கனவே காத்திருந்த மாமனார் கோட்டல் பால்கேவை நோக்கி விரைந்து வந்து அவர் மீது ஆசிட் வீசியுள்ளார். இதில் பால்கேவின் முகம் மற்றும் உடலில் காயம் ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து விரிவாக பேசிய காவல்துறை அதிகாரி ஒருவர் பால்கே உடனான தனது மகளின் திருமண உறவை முறிக்க கோட்டல் விரும்பினார். அவர் தற்போது தலைமறைவாக உள்ளதால் அவரை தேடி வருகிறோம் என்றார். இந்த விவகாரத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள பஜார்பெட் போலீசார் தலைமறைவான மாமனார் கோட்டலை தேடி வருகின்றனர். ஹனிமூன் போகக்கூடாது என்று சொல்லி மாமனார் புது மாப்பிள்ளை மீது ஆசிட் வீசிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.